ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே அன்பான நல் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உண்மை உள்ளவர், அவர் எதிலெல்லாம் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழே நாம் கடந்த வாரங்களிலே தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த வரிசையிலே ஒரு வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர், அதாவது பவுல் எழுதின கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபத்திலே 1வது அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பிதா குமாரன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவருடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்போ இயேசுவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று வார்த்தையின்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை என்ன செய்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று எபேசியரிலே வாசிக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னமே உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள் தேவன் தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், இயேசுவோடு ஐக்கியமாய் இருக்க. இயேசுவோடு ஐக்கியமாய் இருக்கிறவர்கள் பிதாவோடு ஐக்கியமாய் இருப்பார்கள். யோவான் 14 இயேசு சொல்லும் பொழுது, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்னார். அப்போ ஐக்கியம், இந்த ஃபெல்லோஷிப் என்பது யாரோடு இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். காரணம், இன்றைக்கு மக்கள் அவருடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, எப்படிப்பட்டவர்களோடு அவருடைய ஐக்கியம் இருக்கிறது. உலக மக்கள் அவருடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய ஃபெல்லோஷிப், அவர்கள் செலவழிக்கிற நேரம், எப்படிப்பட்டவர்களோடு நேரத்தை செலவிடுகிறார்கள் என்பதையெல்லாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நமக்கு தேவன் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பு எதற்கென்று சொன்னால், இயேசுவோடு ஐக்கியமாய் இருக்க. இயேசுவோடு ஐக்கியமாய் இருக்க. நாம் மக்களோடு செலவிடுகிற நேரம், அதாவது யாரோடு ஐக்கியமாய் இருக்கிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். 1 யோவான் நிருபத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா யோவான் அதை எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், 1ஆம் அதிகாரத்திலே, நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. யோவான் அப்போஸ்தலன் எப்படி எழுதியிருக்கிறான் பாத்தீங்களா? எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அந்த ஃபெல்லோஷிப் யாரோடு இருக்கிறது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே பவுல் வேற இடத்துல எழுதியிருக்கிறார், விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று சொல்லி எழுதுகிறார். ஆவிக்குரிய ரீதியிலே ஒளி தேவனுடைய காரியங்கள் வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. இருள் பாவம் அல்லது அந்தகாரம், இந்த பாவத்தினுடைய அதனுடைய ஆதிக்கம் தாக்கம், இதெல்லாம் பார்த்தா இருள். அப்போ இந்த வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் கிடையாது. வெளிச்சம் வந்தா இருள் தன்னால ஓடிவிடும், எங்கே போறது என்று தெரியாது, அப்படியே ஓடிவிடும். அதுபோல இந்த ஆவிக்குரிய வெளிச்சம் வர வேண்டும். யோவான் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடு எங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்கிறார். ஏன் என்று சொன்னால், அடுத்த வசனத்துல பாருங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன்.
தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்போ நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். இப்ப அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு உள்ளே வந்துவிட்டோம் என்று சொன்னால் பிதாவோடு ஐக்கியப்பட்டவர்களாய் இருப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்பதனாலே இயேசுவோடு ஐக்கியப்பட்டவர்களாய் இருப்போம். அப்போ ஒளியின் பிள்ளைகளாய் மாறுகிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். வேற இடத்துல பவுல் எழுதியிருக்கிறார், இவ்விதமாக அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு அல்லது ஒளியின் இடத்திற்கு அழைத்தவர் என்று சொல்லி எழுதுகிறார். இருளில் இருந்து உங்களை வெளிச்சத்துக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நமக்கு ஐக்கியம் என்பது, ஃபெல்லோஷிப் என்பது தேவனோடு இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட விசுவாசிகளோடு பிள்ளைகளோடு இருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளோடு ஜனங்களோடு ஐக்கியம் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஆரோக்கியமானதாய் இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே இந்த ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? தேவனோடு, இயேசுவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ரோமர் 1 அதிகாரத்துல ரொம்ப தெளிவா பவுல் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன நடந்திருக்கிறது, என்ன நடக்கிறது தெரியுமா? ஜனங்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. இருளாயிடுச்சு, இருதயம் இருளாயிடுச்சு. இருள் அப்படியே கவ்வி கொண்டது. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல், மிஸ்டேக் என்ன? தேவனை மகிமைப்படுத்துகிற பழக்கம் இல்லை. ஸ்தோத்திரிக்காமல் இருக்கிறார்கள். அவருக்கு நன்றி சொல்லாமல் ஸ்தோத்திரியாமல் இருக்கிறார்கள். மகிமைப்படுத்தாமலும் அவருக்கு நன்றி சொல்லாமலும் இருக்கிறபடினாலே தங்கள் சிந்தனைகளினாலே வீணராகி அந்த இருதயம், உணர்வற்ற அந்த இருதயம் இருளடைந்து விட்டது. இப்படி ஒரு ரிவர்ஸ்ல அப்படி பார்க்கணும், மாத்தி போட்டு பார்த்தா என்ன தெரியுது? அப்போ இருதயம் வெளிச்சம் பெற வேண்டுமானால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். இதை கரெக்டா செஞ்சுட்டே வந்தா இருதயம் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் என்ன செய்யும்? பெற்றுக்கொள்ளும். ஆகவேதான் அந்த வெளிச்சத்தை நாட வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும், வெளிச்சத்தோடு ஐக்கியமாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்திருக்கிறார். அந்த அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலிருந்து நாம் என்ன செய்யக்கூடாது? பின்வாங்காமல் இருக்க வேண்டும். தேவன் அழைத்த அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். பரலோகம் என்பது ஒளியுள்ள இடம், வெளிச்சம் உள்ள இடம். ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு, சூரியன் சந்திரன் தேவையில்லை. இப்படிப்பட்ட தேவ ராஜ்யத்தை அடைவதற்கு தேவன் வகுத்து கொடுத்த இந்த வார்த்தையின்படி, வசனத்தின்படி அவரோடு ஐக்கியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கடைசி வரை நாம் நிலைத்திருந்தால் அந்த ராஜ்யத்தை அடைவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. சர்வவல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, நாங்கள் அவரோடும் பிதாவாகிய தேவனாகிய உம்மோடும் ஐக்கியமாய் இருக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டு. அப்படி ஐக்கியப்பட்டு இருக்கிற ஜனங்களோடு நாங்கள் ஐக்கியப்பட்டு இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை ஆசீர்வதியும். வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் காண எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.